வெல்கம் டு மண்ணை மசாலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக்க மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு எப்பொழுதும் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இருக்காது, வேறு மாதிரி வைக்கணும். இந்த மீன் குழம்பு வச்சு குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. குழந்தைக்கு பால் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 1/2 கிலோ திருக்க மீன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகு, 2.5 ஸ்பூன் தேங்காய், லெமன் சைஸ் புளி, 2 கட்டி பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 2 சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் போட்டுப்போம், நல்லெண்ணெய், மிளகு போட்டுப்போம், மிளகு வெடிச்சிருச்சு, மிளகாத்தூள் போட்டுப்போம், மல்லித்தூள் போட்டுப்போம், அதோட தேங்காயும் போட்டு சேர்த்துப்போம். இப்போ 1 நிமிஷம் வதக்கிக்குவோம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜார் ஆறினோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கும். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டேன். பூண்டு வெங்காயமும் வதங்கிருச்சு. இந்த மிக்சியில் அதை பாருங்கள், அது மாதிரி அரைச்சி வச்சுருக்க மசாலாயை போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை ஊற்றிப்போம். இந்த குழம்பு கொதிக்கட்டும். சத்த மூடி போட்டுக்கிறேன். 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சுப்போம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிச்சிருக்கும். மீனை போட்டுருவோம். குழம்பு கொதிச்சிருச்சு, மீனை போட்டுருவோம். மீனில் தோல் இருக்கும், தோலை எடுத்துட்டா தான் இந்த மீன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான், பார்த்து எடுத்துக்கோங்க தோலெல்லாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மீன் வேக கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் 10 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் வச்சு வேக வைங்க. மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இந்த திருக்கம் இல்லை, தக்காளி எல்லாம் நம்ம சேர்க்காதனால இந்த பத்திய சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்களா, அவங்கெல்லாம் இந்த மீன் குழம்பு சாப்பிட்லாம். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். காரசாரமான திருக்க மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.